இப்போ ஆவணி ஆவட்டம் உபாகர்மா அப்படின்னு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கா எல்லாரும். எல்லா ஊர்லயும் ஆவணி ஆவட்டம்னு பண்ற. அது ஆணி ஆவிட்டம் ஆடி ஆவிட்டம் எல்லாம் கூட பண்றா. ஆவணி ஆவிட்டம்னு பிரசித்தமா எல்லாரும் பண்றா. அதுக்கு உபாகர்மான்னு பேர் வச்சிருக்கா. சிராவணம் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கா. அது என்ன, எதுக்காக பண்றது? வெறும் அழுக்கு பூணலை மாத்திக்கிறதுக்காக பண்றதா? இது எதுக்காக பண்றது? திருமங்கல்யம் மாத்திப்பா. மாசி நோம்புல ஸ்திரீகள்லாம் திருமங்கல்ய சரட மாத்திப்பா. ஒரு வருஷமா நல்ல கெட்டியா போட்டு அழுக்கேறி இருக்கும். என்னதான் மஞ்சள் போட்டாலும் கடைசியில் அது அழுக்கா இருக்கும். அது நோம்பு வந்து விடுத்தானா அதை மாத்திக்கிறதுக்குன்னு அந்த நோம்பா? மாசி நோம்புன்னா என்ன? அடத்துங்கிறதுக்குன்னு நோம்பா? இல்ல சாவித்திரின்னு ஒரு தேவி இருந்தாளா, அவ கதை என்ன, அவளுக்கு நோம்புக்கும் என்ன சம்பந்தம்? தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுட்டா தானே ஸ்ரத்தா வரும். ஆவணி ஆவிட்டம் அப்படின்னா குயவனார்லாம் கூட பூனல் போட்டுக்கிறா. அப்ப பொற்கொல்லர்கள் பூனல் போட்டுப்பா, ஆசாரி எல்லாம் போட்டுப்பா. எல்லாருமே வந்து பூனல் கழிப்பா. நம்ம இடத்துல எல்லாரும் வாங்கி வாங்கி அன்னைக்கு போட்டுக்கிறா. எல்லாரும் பூனல் போட்டுக்கிறத பார்த்தா அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு தரம் எல்லாரும் பூனல் மாத்திக்கிறதுக்காக ஆவணி ஆவிட்டம் அப்படின்னு. ஏதோ ஆசாரிக்கெல்லாம் அப்படி இருந்தது போக இப்ப எல்லா பிராமணாளுக்கும் ஆவணி ஆவட்டம் பூனல் மாத்திக்கிறதுக்காக அப்படின்னு ஆயிடு. அதை பார்க்கும்பொழுதுதான் பாக்கி எல்லாருக்கும் கோபம் வரும். அதனால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆவணி ஆவட்டத்துல வந்து பாக்கி சில பேர் உபதிரவம் கூட பண்ணிட்டு இருந்தா. இப்ப எல்லாரும் பண்ணி பிரயோஜனம் இல்லையேன்னு அடங்கி விட்டா. ஏன்னா நம்ம விடுறதா இல்ல, பூனல் போட்டுக்கிறத விடுறதா இல்ல, எல்லாரும் போட்டு இருக்கிறோம். ஏன் போட்டுக்கிறது? பூனல் மாத்திக்கிறதுங்கிறது எதற்கு? ஆவணி ஆவட்டம்னா என்ன, உபாகர்மான்னா என்ன அப்படிங்கறத அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் செய்யணும் அத அப்படிங்கறத முதல். பிரத்யப்தம் யதுபாகர்ம சோத்சர்க்கம் விதிவது த்விஜைஹி கிரியதே சந்தசாம் தேன புனராப்யாயனம் பரம் அயாதயாமை சந்தோபிஹி யத்கர்ம கிரியதே த்விஜைஹி கிரீடமானைரபி சதா தத்தேஷாம் சித்தி காரணம். ஒவ்வொரு வருஷமும் உபாகரணம் செய்யணும். அதுல வந்து உபாகர்மாவில வேத ஆரம்பம் வேத உற்சர்ஜனம் இந்த ரெண்டுமே இருக்கு. ருக்வேதிகள் உற்சர்ஜனம் செஞ்சார். இப்ப அவளும் விட்டுட்டா, நாமும் விட்டுட்டோம். உற்சர்ஜனம் அப்படிங்கறத விட்டுட்டோம். உபாகர்மா ஆரம்பம் மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டால் பிரம்மயுத்திய பிரஷ்னம் சொல்றோம். வேத பாராயணம் நித்தியப்படி நாம் பண்ணி ஆகணும். படிச்ச வேதத்தை நித்தியப்படி சேவிச்சுன்னு இருக்கணும், அனுசந்தானத்துல இருக்கணும். அதுக்குதான் பிரம்மயஜ்ய பிரஸ்னம் அப்படின்னு பெயர். எப்பொழுதோ ஒரு சமயம் பிரம்மயஜ்யம்னு தர்ப்பணம் மட்டும் பண்றோமே, அது இல்ல பிரம்மயஜ்யம். அதுக்கு அங்கமான கிரியை தான் தர்ப்பணம். வேதத்தை நித்திய பாராயணம் பண்ணணும், அதுக்குதான் பிரம்மயஜ்யம் அப்படின்னு பெயர். இந்த பிரம்மயஜ்யத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குன்னு உடையதாகிய கர்மா தான் இது வேதம். அது உபாகர்மா அப்படின்னு சொன்னாலேயே ஒரு சம்ஸ்காரம், அலங்காரம். அது வருஷத்துக்கு ஒரு தரம் வீட்டை ஒயிட் வாஷ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு அலங்காரம். சாட்சாத்து வேதத்தை, வேதத்தானே நமக்கு உயிர். அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணும் பொழுது அத்தியனம் பண்ணி அது பழசா போயிடுறது இல்லையா, அதை நவீகரணம் பண்ணணும், புதுசா ஆக்கணும். பழைய அத்தியனம் பண்ணி பழகி போயிடுறது. அதை வந்து ஒரு அலங்காரம் செய்யணும். அதுக்குதான் உபாகர்மம்னு பெயர். அந்த உபாகர்மே அப்படிங்கிற இந்த விரதத்தை, இந்த கிரியத்தை செய்தோமானால் அந்த வேதங்கள்லாம் என்ன ஆறுது? வேத மந்திரங்கள் எல்லாம் புனராப்யாயனம் பரம், மறுபடியும் புதுப்பிக்கப்படுறது. அது அப்போ அது அயாதயாமிகி சந்தோபிகி. அப்போ அந்த வேதங்கள்லாம் அயாதயாமமாறுது. அயாதயாமம்னா யாத்தயாமம் கதரசம் அப்படின்னு நிகண்டும். யாத்தயாமம்னா பழசா போயிடுத்துனா கதர் ரசம், அதுல உள்ள ரசம் போயிடுத்துன்னு அர்த்தம். அதனை மறுபடியும் நாம் புதுப்பிச்சோமானால் அது ரசம் உடையதாக ஆகிறது. அதுக்கு என்ன வீரியம் உண்டோ, மந்திரங்களுக்கு உள்ள வீரியம் உண்டோ, அந்த வீரியம் நித்திய சித்தமா இருந்தா கூட, வேதத்துக்கு அது நித்திய சித்தமா இருந்தா கூட, நாம் எச்சில் வாயாலுதானே அதை நாம் உபாசிக்கிறோம். நம்முடைய நல்ல கங்கா தீர்த்தம் கூட, ஆனால் அது வைக்கக்கூடாத பாத்திரத்துல வச்சா கங்கா தீர்த்தம் கூட வீணா போயிடும் இல்லையா? வேதம் சுத்தந்தான்,
நம்மிடத்துல உள்ள ஒரு அசுத்தினாலே அது கதரசமா போயிடும். அது மறுபடியும் ஸ்வரசமாக ஆக்கிறதுக்காக உபாகர்மா. அப்படின்னா எவ்வளவு முக்கியமான காரியம் வருது. கிஞ்சித் அத்தியனம் பண்ணாலும் சரி, பூர்ணமா அத்தியனம் பண்ணாலும் சரி, சந்தியாவந்தன மாத்திரம் அபியாசம் பண்ணாலும் சரி, மந்திரம் வீரியவத்தா இருந்தாதானே இவனுக்கு காரிய சித்தி ஏற்படும். மந்திரம் பலம் குறைச்சலா போயிடுச்சுனா இவனுக்கு காரிய சித்தி ஏற்படாது. அதனால இந்த உபகர்மாவை பண்ணி விட்டானால் கிரீடமானைர் அபிசதா. அப்புறம் நாம் மற்ற கர்மாக்கள் சந்தியாவந்தனாதிகளை கூட விளையாட்டுத்தனமா பண்ணா கூட நல்ல காய வச்ச மத்தாப்பு மாதிரி. ஈர மத்தாப்ப ஸ்ரத்தையா நெருப்பு வச்சா கூட புகஞ்சிடும். நன்னா காய வச்ச மத்தாப்ப ஏதோ அஜாக்கிரதையா நெருப்பு விட்டா கூட படார்னு வெடிச்சிடும். அதுபோல நம்முடைய வேத மந்திரங்கள் ஈரமத்தாப்பு போல ஆயிடாத. அத உபகர்மா பண்ணிட்டோமானா காஞ்சமத்தாப்பு போல அஸ்ரத்தையா விளையாட்டா சொல்லிவிட்டா கூட உடனே பலிச்சு விடும். இப்போ ஆவணி ஆவட்டம் உபாகர்மா அப்படின்னு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கா எல்லாரும். எல்லா ஊர்லயும் ஆவணி ஆவட்டம்னு பண்ற. அது ஆணி ஆவிட்டம், ஆடி ஆவிட்டம் எல்லாம் கூட பண்றா. ஆவணி ஆவிட்டம்னு பிரசித்தமா எல்லாரும் பண்றா. அதுக்கு உபாகர்மான்னு பேர் வச்சிருக்கா. சிராவணம் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கா. அது என்ன, எதுக்காக பண்றது? வெறும் அழுக்கு பூணலை மாத்திக்கிறதுக்காக பண்றதா? இது எதுக்காக பண்றது? திருமங்கல்யம் மாத்திப்பா. மாசி நோம்புல ஸ்திரீகள்லாம் திருமங்கல்ய சரட மாத்திப்பா. ஒரு வருஷமா நல்ல கட்டியா போட்டு அழுக்கேறி இருக்கும். என்னதான் மஞ்சள் போட்டாலும் கடைசியில் அது அழுக்கா இருக்கும். அது நோம்பு வந்து விடுத்தானா அதை மாத்திக்கிறதுக்குன்னு அந்த நோம்பா? மாசி நோம்புன்னா என்ன? அடை திங்கிறதுக்குன்னு நோம்பா? இல்ல சாவித்திரின்னு ஒரு தேவி இருந்தாளா, அவ கதை என்ன, அவளுக்கு நோம்புக்கும் என்ன சம்பந்தம்? தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுட்டா தானே ஸ்ரத்தா வரும். ஆவணி ஆவட்டம் அப்படின்னா கொயவனார்லாம் கூட பூனல் போட்டுக்கிறா. அப்ப பொற்கொல்லர்கள் பூனல் போட்டுப்பா, ஆசாரி எல்லாம் போட்டுப்பா. எல்லாருமே வந்து பூனல் கழிப்பா. நம்ம இடத்துல எல்லாரும் வாங்கி அன்னைக்கு போட்டுக்கிறா. எல்லாரும் பூனல் போட்டுக்கிறத பார்த்தா அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு தரம் எல்லாரும் பூனல் மாத்திக்கிறதுக்காக ஆவணி ஆவிட்டம் அப்படின்னு ஏதோ ஆசாரிக்கெல்லாம் அப்படி இருந்தது போக, இப்ப எல்லா பிராமணாளுக்கும் ஆவணி ஆவட்டம் பூனல் மாத்திக்கிறதுக்காக அப்படின்னு ஆயிடுது. அதை பார்க்கும்பொழுதுதான் பாக்கி எல்லாருக்கும் கோபம் வருது. அதனால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆவணி ஆவட்டத்துல வந்து பாக்கி சில பேர் உபதிரவம் கூட பண்ணிட்டு இருந்தா. இப்ப எல்லாரும் பண்ணி பிரயோஜனம் இல்லையேன்னு அடங்கி விட்டா. ஏன்னா நம்ம விடுறதா இல்ல, பூனல் போட்டுக்கிறத விடுறதா இல்ல, எல்லாரும் போட்டு இருக்கிறோம். ஏன் போட்டுக்கிறது? பூனல் மாத்திக்கிறதுங்கிறது எதற்கு? ஆவணி ஆவட்டம்னா என்ன, உபாகர்மான்னா என்ன அப்படிங்கறத அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் செய்யணும் அத அப்படிங்கறத முதல். பிரத்யப்தம் யதுபாகர்ம சோத்சர்க்கம் விதிவத் த்விஜைஹி கிரியதே சந்தசாம் தேன புனராப்யாயனம் பரம் அயாதயாமை சந்தோபிஹி யத்கர்ம கிரியதே த்விஜைஹி கிரீடமானைரபி சதா தத்தேஷாம் சித்தி காரணம். ஒவ்வொரு வருஷமும் உபாகரணம் செய்யணும். அதுல வந்து உபாகர்மாவில வேத ஆரம்பம், வேத உற்சர்ஜனம், இந்த ரெண்டுமே இருக்கு. ருக்வேதிகள் உற்சர்ஜனம் செஞ்சார். இப்ப அவளும் விட்டுட்டா, நாமும் விட்டுட்டோம். உற்சர்ஜனம் அப்படிங்கறத விட்டுட்டோம். உபாகர்மா ஆரம்பம் மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டால் பிரம்மயுத்திய பிரஷ்னம் சொல்றோம். வேத பாராயணம் நித்தியப்படி நாம் பண்ணி ஆகணும். படிச்ச வேதத்தை நித்தியப்படி சேவிச்சுட்டு இருக்கணும், அனுசந்தானத்துல இருக்கணும். அதுக்குதான் பிரம்மயஜ்ய பிரஸ்னம் அப்படின்னு பெயர். எப்பொழுதோ ஒரு சமயம் பிரம்மயஜ்யம்னு தர்ப்பணம் மட்டும் பண்றோமே, அது இல்ல பிரம்மயஜ்யம். அதுக்கு அங்கமான கிரியை தான் தர்ப்பணம். வேதத்தை நித்திய பாராயணம் பண்ணணும், அதுக்குதான் பிரம்மயஜ்யம் அப்படின்னு பெயர். இந்த பிரம்மயஜ்யத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குன்னு உடையதாகிய கர்மா தான் இது வேதம். அது உபாகர்மா அப்படின்னு சொன்னாலேயே ஒரு சம்ஸ்காரம், அலங்காரம். அது வருஷத்துக்கு ஒரு தினம் வீட்டை ஒயிட் வாஷ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தினம் ஒரு அலங்காரம். சாட்சாத்து வேதத்தை, வேதத்தானே நமக்கு உயிர். இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணும் பொழுது அத்தியனம் பண்ணி அது பழசா போயிடுறது இல்லையா, அதை நவீகரணம் பண்ணணும், புதுசா